الحمد لله الذي شرفنا على الأمم بالقرآن المجيد وقوم به نفوسنا بالوعد والوعيد، لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه، تنزيل من حكيم حميد. أحمده على التوفيق للتحميد وأشكره على نعمة التوحيد، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة يبقى ذخرها على التأبيد، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله، أرسله ربه بشيرا للخلائق ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، ووهب له من فضله خيرا كثيرا، ونهى أن يدعى باسمه تعليما له وتوقيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يعمل سوءا أو يظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفورا رحيما. صدق الله العظيم. عن زبير بن العوام رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من أحب أن تسره صحيفته فليكثر فيها من الاستغفار. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் பலவிதமான நிஅமத்துக்களை, பலவிதமான ஆற்றல்களை, பலவிதமான சக்திகளை, பலவிதமான திறமைகளை, பலவிதமான நுணுக்கங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில மனிதர்களுக்கு பெரியோரு பலமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மனிதர்கள் அல்லாஹுவால கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக உலகத்துல வாழ்றாங்க. அழகான முறையில் அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான். இன்னும் மனிதர்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை, ஏராளமான நிஅமத்துக்களை அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களுடைய புறத்துல ஒரு பக்கத்துல எப்படி மனிதர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா பலமான விஷயங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அதே போல மனிதர்களுடைய இன்னும் ஒரு பக்கத்துல சில பலகீனங்களையும் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களுடைய பலவீனங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல முதன்மையான ஒரு விஷயம் தான் மனிதர்களை அழிவுக்குள்ளால, நாசத்துக்குள்ளால கொண்டு போய் சேர்க்கக்கூடிய
மனிதனுடைய பலவீனத்துல முதன்மையான ஒரு பலவீனம் தான் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக உலகத்துல வாழ்றது. மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரியோர் இருண்ட ஒரு பக்கம் இருக்குதுன்னா, ஒரு கருப்பான ஒரு பகுதி இருக்குதுன்னா, மனிதன் நஃப்ஸுக்கு அடிமையாகி ஷைத்தானுடைய திட்டங்களுக்கு மாட்டி உலகத்துல அவன் செய்யக்கூடிய பாவம், ஒரு பாவியாக வாழ்றது மனிதனுடைய பெரியோர் பலகீனமாக இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய பாவம் இருக்குது. அந்த மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகமான நன்மைகளை இழக்கிறார். அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பெரும் பகுதியை பாவத்தின் மூலமாக மனிதர்கள் இழப்பாங்க. அப்படியே பாவத்தின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்கள், கொடுக்கப்பட்ட ரிஸ்குடைய விஸ்தீரணங்கள், இது அப்படியே நாளுக்கு நாள் குறையும். மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக உலகத்துல வாழ்ந்தால், கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவத்துடைய பக்க விளைவுகள் என்று சொல்றது, பின் விளைவுகள் என்று சொல்றது, இது லேசான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆன்லயும் சொல்றான், சில நேரங்கள்ல மனிதன் செய்யக்கூடிய சில பாவங்களின் காரணமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தக்கூடிய முசீபத், பெரியோர் தரித்திரியம் இருக்குது. அது மனிதனால தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு பெரிய பெரிய விளைவுகளை அவனுடைய பாவ வாழ்க்கையில ஏற்படுத்தும். குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவாக பேசிட்டான். எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஆயத், அடிக்கடி காதுல விழுற ஒரு ஆயத்தான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். அல்லாஹு தஆலா வாழ்க்கையில ஒரு முசீபத்தை, ஒரு தரித்திரியம், ஒரு முடுமத்தனத்தை, ஒரு சோதனை அல்லாஹ் கொண்டு வாரான் என்றா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களோட கைகளால நீங்க சம்பாதிச்சது. அல்லாஹு தஆலா வமல்லாஹு யுரீது ظுல்மன் லில் இபாத், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அநியாயம் நாடுறல்ல, ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் அநியாயம் செய்ய விரும்ப மாட்டான். அநியாயமாக ஒரு கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு அல்லாஹ் விரும்புறல்ல. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் சில சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையில பக்க விளைவுகளாக வரும். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு ஆயத்துல சொல்றான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லையாக இருந்தாலும் தரையிலையாக இருந்தாலும் பூமியிலையாக இருந்தாலும் ஒரு ஃபஸாத் ஒன்று வெளியாக வருவதா பிமா கஸபத் ஐதீன் நாஸ், மனிதர்கள் அவங்களுடைய கையால சம்பாதித்தது, மனிதர்கள் செஞ்ச பாவத்துடைய விளைவது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கவலை என்ன தெரியுமா? அதிகமானவங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்றாங்க, அல்லாஹ் ரசூலுடைய பயத்தோட வாழ்றாங்க. அதிகமானவங்க செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக இந்த நல்லவர்களும் வாழ்க்கையில் இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கெட்டவர்கள் தீயவர்களுக்கு சோதனைகள் இறங்கக்கூடிய நேரம் அந்த இடத்துல நல்லவங்களும் மீப்பாங்களே யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, சோதனை என்றது அல்லாஹ் இறக்கிட்டானா அதுல நல்லவங்க இருந்தா நல்லவங்களும் மாட்டிக்கொள்ளுவான், நல்லவங்களுக்கும் சேர்த்துதான் அந்த சோதனை இறங்கும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்மாவை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல யாராவது ஒரு பாவத்தோட தொடர்பு இருந்தா, ஆக குறைஞ்சது யாராவது ஒருத்தர் ஒரு மனிதனோட கோபமாக இருந்தாலும் சொல்லுவாங்க, எலும்பி பெய்து சமாதானம் ஆவிட்டு வந்து உட்காருங்க. ஏன்? மஜ்மால 50-100 பேர் இருப்பாங்க, ஆனா அங்க ஒரு மனுஷனுடைய முசீபத் போதும் அந்த 100 பேருக்கு இறங்கக்கூடிய ரஹ்மத் தடுக்கப்படும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில மனிதன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எங்களையே ஒரு பெரிய ஒரு சோதனையான உலகத்துல வாழ வச்சுக்கிறான். நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை, வாழக்கூடிய காலம் எங்களுக்கு தெரியும். பாவங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலத்துல வாழ்றோம். ஒரு பயங்கரமான ஒரு காலத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் எங்களுக்கு கால் அடியில தேடி வருவது. இப்ப 2 கைகளுக்குள்ளானே பாவங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஜமான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மனிதன் என்ற ரீதியில பாவம் நடக்கும் எங்களால. அப்படி நடந்தால் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது எப்படி என்றா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம், பாவம் செய்யறான், அந்த பாவத்தின் காரணமா ஒரு சோதனை வருவது, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை, அவனுக்கு வாழ்க்கையில பலாய் முசீபத், நிம்மதி இல்லாத தனம், கவலை, வாய திறந்து மனக்கவலை யாருக்கிட்டையும் சொல்லலாம். இப்படியான ஒரு கட்டம் வருமே, பெரிய ஒரு சோதனைக்கு முகம் கொடுப்போம். இந்த நேரத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது எப்படி என்றா, ஒவ்வொரு மனிதர்களும், குறிப்பாக முஸ்லிம்கள் ஒவ்வொரு மனிதர்களும் பொறுமையோட அல்லாஹு தாலாவின் பக்கம் திரும்பும். பொறுமையோடு அல்லாஹு தாலாவின் பக்கம் பாவ மன்னிப்போட திரும்பணும். இததான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? உலகத்துல வார சோதனைய எந்த மனிதனாலையும் அதுக்கு சொல்யூஷன் தர முடியாது. இந்த நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு வரும். எல்லாரும் வெளியில நாங்க தீர்வுகளை தேடுறோமே, இந்த பிரச்சனையை எப்படி முடிப்போம், இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுவோம், இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது முடிவு காணணும் யோசிக்கிறோம், தேடுறோம் வெளியில. ஆனா எந்த மனிதனுடைய பிரச்சனைக்கும் இன்னும் ஒரு மனிதனால தீர்வு கொடுக்க முடியாது. தீர்வு கொடுக்கலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கிட்ட. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்துல ஈக்கும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டேன்னா நாங்க முதலாவது விளங்கோலும் எங்கட சோதனை எங்கட பாவத்தாலதான் வாழ்க்கையில வரும். நாங்க செய்யற பாவம் எங்கட வெளிரங்கம் மாஷால நல்லா ஈகுது, மலக்கு மாற போல் உலகத்துல வாழ்ந்து கொண்டு ஈகிறோம். எந்த பாவத்தோடும் தொடர்பு இல்லாதத போல ஈகிறோம். பாவம் செய்யறவங்களை கை காட்டி ஏசுறோம், பேசுறோம். எங்கட வாழ்க்கையில எந்த பாவத்தோடும் தொடர்பு இல்லாத மாதிரி ஈகிறோம். இப்படி எல்லாம் நடிச்ச ஏமாத்துறோம் சமூகத்தை. ஆனா ஒரு நாளும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலை ஏமாத்தேலாம். அல்லாஹ்க்கு நாங்க ஏமாற்றம் என்றதை காட்ட முடியாது. நான் நல்ல மனிதன் என்று சொல்ல முடியாது. நாங்க அடுத்த மனிதர்களுடைய தவறு எங்களுக்கு விளங்குது, அதை நாங்க வெளியில சுட்டி காட்டுறோம். எது வரைக்கும் தெரியுமா? எங்கட தவற வெளியில விளங்குற வரைக்கும் தான் நாங்க நல்லவர். எங்கட தவறு எப்ப வெளியில விளங்குதோ அந்த மனிதனுக்கு தவற சுட்டி காட்டலாம் போயிட்டு. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில சோதனை வருவதென்றா ஒன்னாவது புத்தியில் எடுங்க. முஸ்லிம்கள் என்ற ரீதியில நான் செஞ்ச பாவத்தால எனக்கு சோதனை வரும். எங்களால நடந்த ஒரு பாவம், நாங்க எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன் எங்களுக்கு தெரியுமா இல்லையா? நாங்க எத்தனையோ பாவத்துக்கு சொந்தக்காரன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பாவத்துக்கு வாழ்க்கையில நாங்க தௌபா செய்யணும், எவ்வளவு பாவத்துக்கு நாங்க பாவ மன்னிப்பு தேடணும். அப்படியான ஒரு கட்டத்துல வாழ்ந்தோம். அப்ப எங்கட பாவம் எங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில. அந்த பாவத்தை நினைச்சு வாழ்க்கையில் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம். இதனாலதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகள் இல்லாம ஆக்கியலும், அப்படி இல்லாட்டி இல்லாமல் ஆக்கியலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதன் பாவி என்று தெரியும். மனிதனுக்கு பாவத்துடைய உணர்வு கொடுக்கப்பட்டிருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவங்க. யாரும் சொல்லல நான் இந்த பாவத்தோட தொடர்பு இல்லை என்பதாக யாருக்கும் சொல்லலாம். மலக்குமார்கள், மனித ரூபத்துக்கு வந்த மலக்குமார்கள் கூட துனியாவுடைய வாழ்க்கையில பாவம் செய்தார்கள். குர்ஆன் பேசுது, ஒரு ஷைத்தானுடைய வசாவிசால பாவம் நடந்துச்சு, நபிமார்களால தவறுகள் நடந்துச்சு. ஆனா அடுத்த கட்டம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தவறை நியாயப்படுத்தல, அந்த தவறுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினாங்க. நாங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறு நடக்குதுங்களால நாங்க செஞ்ச பிழை என்னன்னா அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடாம இருக்கிறதுதான் நாங்க செய்யற ஆகப்பெரிய தவறு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அருமையான ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த காலத்துல மனிதர்கள் இஸ்திக்ஃபார் செய்யறாங்க. அவங்க செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் இருக்குது, அவங்க செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாருக்கும் இன்னொரு இஸ்திக்ஃபார் செய்யும். அவங்க தேடுற செய்யக்கூடிய பாவ மன்னிப்புக்கு இன்னொரு பாவ மன்னிப்பு தேடணும். அப்படியான முறையில பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சமூகம் எங்கட சமூகம். எந்த முறையில அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும் என்று தெரியாது, எப்படி அல்லாஹ் கிட்ட நாங்க கேட்கணும் என்று தெரியாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் செய்யறத பத்தி குர்ஆன்ல ஏராளமான ஆயத்துல பேசுறார். வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ளவன். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், ஏதாவது ஒரு தவறு தப்புங்களால நடந்துட்டு அப்படி ஸலமு அன்ஃபுஸஹும், உங்களோட நஃப்ஸுக்கு நீங்க அநியாயம் செஞ்சிட்டீங்களா, ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உங்களோட பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. குர்ஆன் சொல்லுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, வஸ்தக்ஃபிர் அவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை. அல்லாஹ் எத்தனை ஆயத்துல சுப்ஹானல்லாஹ் பாவ மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேளுங்க என்பதாக மனிதர்களுக்கு எத்தனை ஆயத்துல அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க அல்லாஹ் விரும்புறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், தௌபா செய்யறவங்க பாவ மன்னிப்பு தேடுறவங்க அல்லாஹ் விரும்புறான், அல்லாஹ் வெறுக்கிறான்ல. இஸ்லாத்துடைய ஒரு நியதி, ஒரு மனிதனால பாவம் நடந்துட்டா யாரும் சொல்ல முடியாது இவன் பாவம் செஞ்ச ஒரு பாவி, இவனை நாங்க சமூகத்திலேருந்து ஒதுக்கணும். எங்கட பாசையில செல்லணும்டா
இவர் 2ஆம் நம்பர், இவரை நாம் கொஞ்சம் ஓரத்துக்காக்கி தான் வைக்கணும். அப்படி இஸ்லாம் எங்கேயுமே வழிகாட்டல். ஒரு மனிதன் பாவம் செஞ்சா பாவிய ஒதுக்குமாறு இஸ்லாம் சொல்லிக்கிறா? சொல்லல. இஸ்லாம் சொல்லுது அவன் செஞ்ச பாவம் அருவருக்கத்தக்கது, அது வெறுப்புக்குரியது. ஆனா பாவம் செஞ்ச அந்த பாவிக்கிறான், அவன் வெறுப்புக்குரியவன் அல்ல, அவன் ஒதுக்கியல இஸ்லாத்துல. இஸ்லாம் அந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுடைய விஷயத்துல கரிசனையா பேசுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை அதிகமான உலமாக்கள் பலகீனம் என்று சொன்னாலும் ஒரு ஃபதாயிலுக்காக வேண்டி, ஒரு படிப்பினைக்காக வேண்டி பேசுறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல பெரியோரு பஞ்சம் ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்தினார். பெரியோரு பஞ்சம், எல்லாம் மழை இல்லாம சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க, சரியான சிரமத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மழை வேண்டி, தொழுறதுக்காக வேண்டி, மழைக்காக வேண்டி எல்லாத்தையும் ஒன்று கூட்டினாங்க. மழை கேட்டு அல்லாஹ் கிட்ட 2 ரக்காத் தொழுவோம், நாங்க அல்லாஹ் கிட்ட நாங்க தொழுது மழைக்காக வேண்டி துவா செய்வோம். எல்லாம் வந்தாங்க, முழு ஊரும் வந்துட்டு, பனி இஸ்ராயீல்ல எல்லா மக்களும் வந்தாங்க. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மழைக்காக வேண்டி துவா செய்யறாங்க. அல்லாஹு தஆலா அவருடைய துவாவை கபூல் செய்யல, மழை இறங்கல. இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக முக்கியமான ஒரு நபி, கலீமுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வோடு அடிக்கடி பேசக்கூடிய ஒரு நபி. இந்த நபி துவா செஞ்சும் மழை இறங்கல்ல. அவ்வளவு நேரம் துவா செஞ்சாங்க, இறங்கல்ல மழை. இந்த நேரத்தில் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் இவ்வளவு நேரம் மழைக்காக நீ துவா செய்யறேன், நீ மழை இறக்கல்லையா? இந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்டுச்சு, நீங்க கூட்டி வந்த கவுங்கள்ல அந்த கூட்டத்துல ஏன் எனக்கு 40 வருஷமா மாற்றம் செய்யற ஒரு அடியான், 40 வருஷம் பாவம் செய்யற ஒரு அடியான் அந்த கூட்டத்திலே இருக்கிறான். அவன் வெளியே போனா நான் மலை இறக்குவேன், அப்படி இல்ல மலை இறக்க மாட்டேன். இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழு கூட்டத்தையும் பார்த்து சொன்னாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு வஹி அறிவிச்சிருக்கிறான், 40 வருஷம் பாவம் செஞ்ச ஒரு பாவி தௌபா செய்யாம இங்க இருக்கிறானா, அவன் வெளியில போனா மலை இறக்குவான். இந்த நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் பாக்குறாங்க, யாரு 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 கொஞ்சம் யோசிங்க. ஒரு 100 பேருடைய முன்னுக்கு ஒரு பாவி, ஒரு பாவம் செஞ்சவன் வெளியே போக வேண்டாம், அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எவ்வளவு ஒரு கேவலமா, ஒரு வெட்கமா இருக்குமா இல்லையா? இவர் வெளியில போறாரு இல்ல, என்னையதான் சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மனிதனுக்கு விளங்கிட்டு கிதாபில் எழுதுறாங்க, அவர் என்ன செஞ்சாருண்டா, அவருடைய சியாபுல்லுக்கு, அவருடைய ஆடை உள்ளுக்கு அப்படியே தலைய போட்டு அல்லாஹ் கிட்ட பாவம் பண்ணி இப்ப எப்படி தேடுறாங்க, யா ரப், என்னுடைய ரப்பே, யா அல்லாஹ், நான் உனக்கு பாவம் செஞ்ச 40 வருஷம் யா அல்லாஹ், ஆனா இவர்களுக்கு முன்னால நீ என்னைய கேவலப்படுத்திடாத, என் பாவத்தை நினைச்சு நான் உனக்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறேன். பெருசா ஒன்றும் அவர் கணக்கு ஒன்றும் பேசல, யால நீ என்ன பாவத்தை மன்னிச்சுக்கோ, இவங்கட முன்னுக்கு என்னைய கேவலப்படுத்தி விட்டுறாங்க. இதை கேட்ட உடனே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, யாராயிருந்தாலும் வெளியே போ, யாராயிருந்தாலும் வெளியே போ. இவங்க கேட்க போகல, அல்லாஹ் மலை இறக்கிட்டான். இந்த நேரத்துல ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த மனிதன் வெளியே போகல, ஆனா மழை வந்துட்டு. இப்ப கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், அவர் வெளியில போகல, நீ மலை இறக்கினாய். சொன்னாங்க, யாருக்காக வேண்டி மலையை தடுத்தனோ அவருக்காக வேண்டிதான் இப்ப மலையை பெய்ய வச்சேன்டா. சுப்ஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், அந்த அடியான் யாரு? கொஞ்சம் என் கண்ணு கொஞ்சம் காட்டியா, அவரை கொஞ்சம் காட்டி தரையிலுமா? சொன்னாங்க, மூசா 40 வருஷம் எனக்கு மாற்றம் செஞ்சு வாழ்றான், 40 வருஷம் பாவம் செஞ்சான், அந்த நேரமே உங்களோட கண்ணுக்கு அவனை நாங்க காட்டல, தௌபா செஞ்ச போறோம் நாங்க காட்டுவோமா? காட்ட மாட்டோம். அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு கேட்கிறவங்கள விரும்புறான். ஆனா வாழ்க்கையில கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில பாவம் செய்யறோம் தான், அந்த பாவத்துக்கு முறையா தௌபா செஞ்சுட்டோமா? உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. ஒருத்தர் தொழுறாரு இல்ல, எங்கட பிழை என்னன்னா பாவத்துக்கு முறையா எப்படி தௌபா செய்யணும் தெரியா. உதாரணம், ஒருத்தர் தொழுறாரு இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இல்லாட்டி ஒரு மாசமா தொழாம இருக்கிறாருன்னு வைங்க, 5 நேரம் இவர் தொழுவல்ல. இவர் எப்படி அல்லாஹ் கிட்ட வந்து, யா அல்லாஹ், என்னைய மன்னிச்சுக்கோ, என்னைய மன்னிச்சுக்கோ, என்னைய மன்னிச்சுக்கோ. இந்த தொழுகையை விட்டத்துக்குரிய தௌபா இது இல்ல, தொழுகையை விட்டத்துக்குரிய தௌபா இது இல்ல. என்னைய மன்னிச்சுக்கோ, என்னைய மன்னிச்சுக்கோ இல்ல தௌபா. ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சார், ஒரு மனுஷனை பத்தி தேவையில்லாம பேசினார், அவரை கேவலப்படுத்தினார், அதுக்குரிய மன்னிப்பு யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சுக்கோ இல்ல இல்ல, அது தௌபா இல்ல. அப்ப எப்படி தௌபா செய்யணும்னு நானும் நீங்களும் விளங்கல்ல. தொழுகையை விட்டதுக்குரிய தௌபா
அந்த தொழுகையை மீட்டி தொழுது அது பாவமா இருந்தாலும் உலமாக்கள் எழுதுறாங்க, மீட்டி தொழுதத்துக்கு பின்னாலதான் தௌபா. யாழ்லா என்னையால இப்படி தொழுக விடுபட்டுட்டு இப்ப தொழுதன் என்னைய மன்னிச்சு அல்லாஹ் நாடினா அந்த அடியான மன்னிப்பான். அதே போல ஒரு மனிதன் மானத்துல கைய வச்சா மன்னிப்பு முதலாவது அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு, அதுக்கு பின்னாலதான் ரப்பு கிட்ட மன்னிப்பு. அப்ப எப்படி தௌபா செய்யணும்? எங்கட பாவம் என்னன்னு எங்களுக்கு தெரியுமே. நான் எத்தனை பாவம் செஞ்சுக்கிறேன், என்ன பாவம் செஞ்சுக்கிறேன், என்ன பாவத்துக்கு எப்படி தௌபா செய்யணும் என்ற ஒரு அறிவு எங்களுக்கு தெரிவிக்கணும். நாங்க இதை செய்யாதேதான் பிள்ளை. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில மனுஷன் என்ற ரீதியில பாவம் நடக்கும். யாரும் உலகத்துல நல்லவர்கள் அல்ல, யாரும் உலகத்துல நல்லவர்கள் அல்ல. எல்லா மனிதன் கிட்டையும் தவறிக்கும், தப்பிக்கும், பலகீனமிக்கும். ஆனால் அல்லாஹ் விரும்புறது யார தெரியுமா? அந்த பாவத்துக்கு மனம் திருந்தி தௌபா செய்யறவர். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாயிபு மின தம்பி கமன் லா தம்ப லஹு. யாரு பாவத்துக்காக பாவ மன்னிப்பு தேடுறானோ அவன் பாவமே செய்யாதவன போல இருந்தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுறவன் பாவமே செய்யாதவன போல என்று சொன்னான்டா. இஸ்லாம் பாவ மன்னிப்பு எவ்வளவு வரவேற்கிறது. கொல்லுவனி ஆதம கத்தா, எல்லா ஆதமுடைய பிச்சிலங்கள் எல்லாம் தவறு செய்வாங்க. ஆனா தவறு செய்யல ஆக சிறந்தவன் யாரு? வகைருல் ஹத்தாயின தவ்வாபு. பாவ மன்னிப்பு தேடுறவங்க தான் சிறந்தவங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வாழ்க்கையில பிழை நடந்திருக்கு, தவறு செஞ்சா அதுக்கு பாவ மன்னிப்பு செய்யும். எங்கட சமூகத்துல ஒரு பழக்கம் நீங்க எப்படி என்றா, இப்ப ட்ரெண்டிங் ஆகிற அதிகமான வாலிபர்களுக்கு சொல்றேன், பாவம் செஞ்சுட்டு பெருமை பேசவாங்க. பாவம் ஒன்று எங்களுக்கு நடந்துட்டு அதை வச்சு பெருமை பேசுறோம். உங்களுக்கு தெரியுமா, நாங்க போயிட்டு கொடுத்தோம் அங்க இதொண்டு அப்படி இப்படி பெருமை பேசுறது இது ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ மௌத்து வரைக்கும் உள்ளத்துல பதிவு செஞ்சு வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதன் ஒரு இரவுடைய நேரம், உதாரணமா ஒரு இரவுடைய நேரம் போயிட்டு ஒரு பாவம் ஒன்று செஞ்சுட்டு வாரா, இந்த பாவம் செஞ்சது இவருக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரிய பாவம் ஒன்று செஞ்சுட்டு வாரா. இவரு பகிரங்கப்படுத்தாத வரையில அல்லாஹ் இவருடைய தவற பகிரங்கப்படுத்த மாட்டார். இவருடைய தவற யாருக்கும் சொல்லல, பாவம் செஞ்சுட்டு வந்து தௌபா செய்யறாரு, இந்த பாவம் பட்டோலையில பகிரங்கப்படுத்தப்பட மாட்டார். அல்லாஹ் அப்படியே மன்னிச்சு போட்டுடுவான். ஹதீஸ். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா நாங்க பகிரங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம அதுக்குரிய முறையான இஸ்திக்பார் வாழ்க்கையில செய்யாம இருக்கிறோம். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் வாழ்க்கையில இஸ்திக்பார் ஆர்வம் ஊற்றுவோம் என்றா, வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்களால ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கலும். ஆனா நிரந்தரமான ஒரு சொல்யூஷன், உதாரணமாக இந்த வெள்ளத்தால கஷ்டப்படுற மக்கள் உதாரணத்துக்கு செல்லும், நாங்க எங்களால ஏழுமான உதவிகளை வாழ்க்கையில செய்யறோம் தான், எத்தனையோ பேர் செய்யறாங்க. இது அவங்களுக்கு நாங்க அந்த நேரத்துல பாதிக்கப்பட்டாங்க, நாங்க கொடுக்கிறோம், அந்த நேரம் முடிச்சு. ஆனால் திருப்பி இதே போல ஒரு சோதனை வருமா இல்லையான்னு சொல்லலுமா, எங்களுக்கு அதுக்கு தீர்வு கொடுக்கலாம். எங்களுக்கு அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு உதவி செய்யலுமே தவிர அந்த சோதனை ரிட்டர்ன் வருமா இல்லையான்னு எங்க கையில இல்ல. அந்த சோதனைய வராம வைக்க விடாம இருக்கிறதுக்கு ஆகப்பெரிய ஒரு அமல் தான் இஸ்லாம். இது விளையாட்டல்ல, இததான் வாழ்க்கையில முஸ்லிம்கள் எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விஷயத்த சொன்னாங்க. இஸ்திக்ஃபார் யாரு செய்யறாங்களோ 3 பலாபலங்கள், 3 பலாபலம். இந்த 3 விஷயம் தான் முழு மனித சமுதாயமும் இந்த 3 தேடிதான் ஓடுது. 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் ஹம்மின் ஃபரஜா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு வாழ்க்கையில அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யறாங்களோ, இஸ்திக்ஃபார் சில நேரம் மனிதர்களுக்கு ஒரு சந்தேகம், இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் உண்டாயிடும். இஸ்திக்ஃபார் என்ன, தௌபா என்ன? அதுவும் பாவ மன்னிப்பு, இதுவும் பாவ மன்னிப்பு, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். தௌபாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது, தௌபாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அதே போல தௌபால 2வது ஒன்றுதான், ஒத்தருக்காவில் இனத்தர தௌபா செய்யலாம், தௌபா செய்ய முடியாது. அவருக்கு ஒத்தருக்காவில் இனத்தர் இஸ்திக்ஃபார் செய்யலாம். ஆனா இஸ்திக்ஃபாருக்கு நிபந்தனைகள் கிடையாது. அது பாவம் ஒன்று நடந்தா அவசரமாக உடனடியாக செய்யலாம். தௌபாவுக்கு சில நிபந்தனைகள், இஸ்திக்ஃபாருக்கு நிபந்தனைகள் கிடையாது. ஒரு மனிதன் வேண்டிய இடத்திலிருந்து இஸ்திக்ஃபார் செய்யலாம். எந்த இஸ்திக்ஃபார்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம்,
அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அஸ்அலு தௌபா வ அத்தூபு இலைஹி. நிறைய இஸ்திக்ஃபார்கள் அல்லாஹும்ம அல்தரபி ஸய்யிதுல் இஸ்திக்ஃபார். நிறைய இஸ்திக்ஃபார்கள். வாழ்க்கையில இஸ்திக்ஃபார ஒரு இபாதத்தாக மாறும். அதிகமான உலமாக்கள் இபாதத்தாக பார்த்தாங்க இஸ்திக்ஃபார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஅலல்லாஹு லஹு மின் ஹம்மின் ஃபரஜா. வாழ்க்கையில என்ன கவலையா இருந்தாலும், இந்த வார்த்தையை கேளுங்க, என்ன கவலை, எவ்வளவு சிறிய கவலை, பெரிய கவலை, மனக்கவலை, வியாபாரத்துல அங்க நஷ்டம் இங்க நஷ்டம், கடன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிள்ளைகள், சமூகம், அப்படி இப்படி வாழ்க்கையில என்ன கவலையாக இருந்தாலும் எல்லா கவலையும் அல்லாஹ் இல்லாமலாக்குவான் இஸ்திக்ஃபாரா. கொஞ்சம் யோசிங்க இந்த வார்த்தை. வாழ்க்கையில் எல்லா கவலைக்கும் மறந்து இஸ்திக்ஃபார். தஃப்சீருல் முனீர்ல ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. தாரிக் இப்னு அஷ்யம் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட மகன் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுவல காணல, யாரோ அவங்கள கடத்தி கொண்டு போயிட்டாங்க யா ரசூலல்லாஹ். கவலையில சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் சாலிமா காணல, யாரோ கடத்தி கொண்டு போயிட்டாங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அவரை எடுத்துட்டு வாரத்துக்கு. கொஞ்சம் யோசிங்க. ஒருத்தர் வாராரு, சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இல்லாட்டி எங்களைய பார்த்து சொல்றாரு, இப்படித்தான் எங்கட மகனை காணல, கடத்திட்டு போயிட்டாரு. எத்தனை சொல்யூஷன், எவ்வளவு கேள்விகள் கேட்போம். எங்க கண்டீங்க, எப்ப போனாரு, அது செய்யணும், அங்க கம்ப்ளைண்ட் இங்க கம்ப்ளைண்ட். துனியாவுக்கு நாங்க அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தா துனியா கிட்டதான் முதலாவது உதவிக்கு நாங்க பழக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கி கொடுக்கறாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படியா, ஒரு கேள்வியும் கேட்கல, கடத்திட்டு போனேன்னு சொல்றீங்க, சாலிம் ரலியல்லாஹு காணோம் என்று சொல்றீங்க, அப்படியா, நீங்களும் உங்களோட மனைவியும் பேய்த்து ஒரு இடத்துல இருந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லல. வந்த சஹாபியும் கேள்வி கேட்கல, நான் புள்ளைய காணோம் என்று சொல்றேன், நீங்க ஒரு இடத்துல இருந்து என்னைய மனைவி இஸ்திக்ஃபார் செய்ய சொல்றீங்க. அது உட்கார்ற இடமா? எழும்பிட்டு போகணுமே, தேடணுமே, முயற்சி செய்யணுமே. ஒரு வார்த்தை ஒன்றும் இல்ல. முதலாவது ரப்பு கிட்ட கொடுங்க, அதுக்கு பின்னாலதான் துனியா. உலகத்துல ஆட்கள கையில கொடுக்கிறது அல்லாஹ் கிட்ட கொடுத்ததுக்கு பிறகுதான். ரெண்டு பேரும் போறாங்க, மனைவியும் கணவன் ஒரு இடத்துல இஸ்திக்ஃபார் செய்யறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால செய்தி வருவது, 4000 ஆடுகளோட சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஊடுகிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி. அவங்க போனா ஒன்றுமே இல்லாம கஷ்டப்படுற சஹாபி 4000 ஆடுகளோட சேர்ந்திருக்கிறாங்க என்ற செய்தி வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போயிட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் போக ஒன்றுமே இல்லாம போனார், 4000 ஆடோட வந்திருக்கிறாரு, இந்த 4000 ஆடும் எனக்கு ஹலாலான்னு கேட்டான். சொன்னாங்க, அந்த 4000 ஆடும் நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்ச பரக்கத், மகனையும் அல்லாஹ் அனுப்பினார், ரிஸ்கையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் உள்ளவர்களுக்கு இந்த செய்திகள் படும். ஈமான் உள்ளத்துல சரியா இருந்தா இது ஒரு வேடிக்கையா இருக்காது, இது படும் சரியா. இஸ்திக்ஃபாரால வேண்டியத்தை சாதிக்கலும் என்றது படும். இரண்டாவது சொன்னாங்க, வமின் குல்லி தீக்கின் மக்ரஜா, எல்லா விதமான நெருக்கடியிலும் அல்லாஹ் வெளியில கொண்டு வருவான். என்ன நெருக்கடியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. நான் சொல்றத, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு இடைகிறோம், எவ்வளவு கவலைக்கு சொந்தக்காரன் ஆகிறோம். எங்கட கூட பிறந்த சகோதரன் கிட்ட கூட வாய் திறந்து சொல்ல இயலாத எவ்வளவு மனக்கவலை உள்ளது, சொல்லிக்கொள்ள இயலா, வெக்கம், கவலை, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உள்ளத்துல, சொல்ல இயலாத அவ்வளவு பிரச்சனை, கடன் ஆகிக்குது, என்ன செய்யறேன்னு தெரியா. அல்லாஹ் சொல்ற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் குல்லி தீக்கின் மக்ரஜா, எல்லா நெருக்கடியிலும் அல்லாஹ் வெளியில கொண்டு வருவான். உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்ய, என்ன பிரச்சனை என்றாலும் பிரச்சனை இல்லை, இதுல குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, என்ன நெருக்கடி என்றாலும் அல்லாஹ் வெளியில கொண்டு வருவான். மூணாவது சொன்னாங்க, வயர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப், நினையாத புறத்திலிருந்து ரிஸ்க் உங்களுக்கு தேடி வரும். அதுக்கு அர்த்தம் சிலவங்க பிள்ளையா எடுக்கிறாங்க, தொழில் செய்யாம நாங்க வீட்டுல இருந்தேன்னா ரிஸ்க் வரும், இல்ல பிள்ளை, அது இல்லைங்கிற விஷயம். நாங்க தொழில ஒரு முயற்சி ஒன்று செய்யறோம் என்று வைங்க, ஆனா நினையாத புறத்துல இப்படி ஒரு வியாபாரம் வருமா, இப்படி ஒரு ஹயர் வருமா, இப்படி ஒன்று சேருமா, லாபம் ஒன்று வருமா என்று நினைக்காத அளவுக்கெல்லாம்
ரிஸ்க உலமாக்கள் எழுதுறாங்க, விளக்கம் வந்து சேராது, இழுத்து கொண்டு வரும் என்றாங்க இஸ்திக்ஃபார். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவுக்கு இஸ்லாத்துல பலமான ஒரு அமல் தான் இஸ்திக்ஃபார். வாழ்க்கையில தொழில் செய்யறவங்க, கூலி தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பெயிண்ட் அடிக்கிற பாசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அடிங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒரு நாளைக்கு 2000 தடவை செய்ய கிடைச்சா பாக்கியசாலி. செய்ய சிரமம், செய்ய கிடைச்சால் பாக்கியசாலி. பெரிய பெரிய மாற்றங்கள் வரலாறுகள் எடுத்து பாருங்க. இஸ்லாமிய வரலாறு சஹாபாக்கள் காலத்துக்கும் போ தேவையில்லை, தாபியுங்களுக்கும் போ தேவையில்லை, சலப்புகிட்டே போ தேவையில்லை. இந்த தற்காலத்துல இஸ்திக்பார கொண்டு மாற்றம் கண்டவங்க ஏராளமானவங்க இருக்கிறாங்க. ஏராளமான வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றம். ஒரே ஒரு அமல் வாழ்க்கையில இஸ்திக்பார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இஸ்திக்பார பத்தி பாருங்க. அல்லாஹ் சொல்ற 1வது வார்த்தை, உலகத்தில் அல்லாஹ்ட அஸாப் 2 விஷயம் இந்த ஈக்கிற முட்டுக்கும் இறங்காது. குர்ஆன் சொல்லுது உலகத்துல அல்லாஹ்ட வேதனை 2 விஷயம் உலகத்துல ஈக்கிற வரைக்கும் இறங்காது. 1வது அல்லாஹ் சொல்றான், வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் உலகத்துக்கு அல்லாஹ்ட அஸாப் இறங்காது. ஒன்று வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத். இப்ப இன்னொன்று பேலன்ஸ் செய்யுங்க. இன்னொன்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் இருக்கிற வரைக்கும் அல்லாஹு தஆலா துனியால அல்லாஹ்ட அஸாபை இறக்க மாட்டான். இந்த ஆயத்தை எங்களுக்கு விளங்கிக்குமே நினைக்கிறேன். அப்ப இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் குறைஞ்சிட்டோம், வாழ்க்கையில பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் குறைஞ்சிட்டோம். அதனால் அல்லாஹ்ட அஸாபை அல்லாஹ் இறக்கி கொண்டுதான் நீப்பான். எப்ப நாங்க பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடலையோ பாவத்துடைய பக்க விளைவு அஸாபாக இறங்கும். 1வது ஒரு சோதனை வந்தா முஸ்லிம்கள் அல்லாஹ்ட பக்கம் திரும்புங்க, அல்லாஹ் கிட்ட போங்க, அமளிபாதத்தை குறைக்கிறல்ல கூட்டுங்க வாழ்க்கையில. அல்லாஹ் சொல்றான் 2வது, லௌலா தஸ்தக்ஃபிரூனல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். இஸ்திக்ஃபார் செய்தா அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக மாறிடுவீங்க. நாங்க ரமலான்ல அல்லாஹ் முதல் 10 தந்த என்னது ரஹ்மத்துடைய 10 என்று பேசுறோமே. 1வது அல்லாஹ்ட இரக்கமோனும் ரஹ்மத். அதுக்கென்று அல்லாஹ் தனி 10 தந்தா ரஹ்மத்தை கேளுங்க, ரஹ்மத்தை கேளுங்க. அல்லாஹ் சொல்றான் இஸ்திக்ஃபார் செஞ்சால் லஅல்லகும் துர்ஹமூன், ரஹ்மத்துக்குரியவர்களாக மாறிடுவீங்க. குர்ஆன் அல்லாஹ் இன்னும் பல இடத்துல மழை பெய்யணுமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, புள்ள பாக்கியம் இல்லையா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, சொத்து செல்வம் இல்லையா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வாழ்க்கையில பல விஷயத்துக்கு அல்லாஹ் வளமான வாழ்க்கை, சுபீட்சமான வாழ்க்கை, வாழ்க்கையில பெரிய ஒரு துவண்டு வைத்திருக்கிறீங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் தும்ம தூபு இலைஹி யுமத்தியுக்கும் மத்ஆன் ஹஸனா. அல்லாஹ் தஆலா நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான், செழிப்பான வாழ்க்கையை தருவான். குர்ஆன் சொல்லுது. இப்படி நிறைய ஆயத்துக்கள் இஸ்திக்ஃபார் செய்யறதால வாழ்க்கையில் என்ன பலன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 செய்தியோட முடிச்சு கொள்றேன். 2 செய்தி ஷைத்தான் சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்ன ஷைத்தான கால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இன்ன ஷைத்தான கால், ஷைத்தான் சொல்றான், வஇஸ்ஸதிக யா ரப், என்னுடைய இறைவா, ஏ இறைவனே, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன், லா அப்ரஹு உக்வி இபாதக மா தாமத் அர்வாஹுஹும் வ அஜ்சாதிஹும். சொல்றாங்க ஓண்ட அடியார்களுடைய உடம்புல ரூஹ் ஈக்கிற வரைக்கும் நான் அவர்களை வாழ்க்கையில வலிக்கெடுத்து கொண்டே இருப்பேன். இது யாரு சொல்றது? ஷைத்தான் சொல்றான். உன்னுடைய அடியார்களுடைய உடம்புல உயிர் ஈக்கிற வரைக்கும் உன கண்ணியத்திட மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அவர்களை வலிக்கெடுத்து கொண்டே இருப்பேன், நல்லது செய்ய விடமான். இது ஷைத்தானுடைய சத்தியம். ஆனா அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? வஇஸ்ஸதி வஜலாலி, இந்த கண்ணியத்திட மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், லா அஸாலு அக்ஃபிரு லஹும் மஸ்தக்ஃபிரூனி, நீ அவர்களை வலிக்கெடுத்து கொண்டிரி, பாவத்துல போட்டு கொண்டிரி. ஆனா ஏண்ட கண்ணியத்திட மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அவங்க அந்த பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யற காலமெல்லாம் அவங்களோட பாவத்தை நான் மன்னிச்சு கொண்டே இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு அல்லாஹு தஆலா இரக்கம். இது அந்த காலத்துல வாழ்ந்த நிறைய உலமாக்கள் விளங்கினாங்க.
சஹாபாக்கள் விளங்கினாங்க. சின்ன தவறு நடந்த வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க காலம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தாய்க்கு மனம் நோகரமாய் பேசல, அவங்களோட சவுண்ட கொஞ்சம் கூட்டி பேசினாங்க. தாயோட பேசுறதுக்கு ஒரு முறையுண்டு. இந்த தாயோட பேசுறதை விட கொஞ்சம் சத்தமா பேசினாங்க. கிதாபுல எழுதுறாங்க 20 வருஷம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. 20 வருஷம் இஸ்திக்ஃபார். அல்லாஹ்ட பெரியோர் வழி. ஓடி வந்து ஒருத்தர் சொன்னாரு, பஜார்ல நெருப்பு எடுத்துட்டு எல்லா கடையும் பத்திட்டு உங்களோட கடை மட்டும் பத்தலைன்றார். உங்களோட கடை மட்டும் பத்தலைன்னு சொல்லி சொன்னார். இந்த நேரத்துல அவர் சொன்னார் எடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்றார். எங்களுக்கு விளங்குது இதுல ஒரு பிழை ஒன்று இல்லை. எல்லா கடையும் பத்தி உங்களோட கடை மட்டும் பத்தலைன்றாரு. எந்த கடை பத்தாததுக்கு அல்லாஹ்க்கே எல்லா போலும் அல்ஹம்துலில்லாஹ் என்றார். இவர் சொன்னாரு, நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன். கேட்டா என்ன பாவம்? அல்ஹம்துலில்லாஹ் தானே சொன்னீங்க. சொன்னாங்க, இல்ல நான் ஏன் கடை பத்தாததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், அடுத்தவனோட கடை பத்தினத்துக்கு கவலைப்படல. கிதாபுல எழுதுறாங்க 12 வருஷம் அல்லாஹ்கிட்ட அழுதா. 12 வருஷம் இஸ்திக்ஃபார் செஞ்சா. இப்படி ஒரு பாவம் இணையால நடந்துட்டு. நம்ம கொஞ்சம் யோசிங்க, வாழ்க்கையில நாங்க எங்களால நடக்கிற பாவத்துக்கு எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்யும். அந்த காலத்துல ஒருத்தர் வாழ்ந்தார், அப்பாசியர்களுடைய காலத்துல. அல் ஹசன் இப்னு ஹானிபுன் அப்துல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியோர் ஆள், பெரியோர் ஷாயிர், கவிஞர். இவருக்கு அபு அலி அல்லது அபு நவாஸ் என்று சொன்னாதான் இவரை தெரியும். அதிகமானவங்க உலமாக்களுக்கு தெரியும் அபு நவாஸ் இல்லாட்டி அபு அலி, இவங்களுடைய புனை பேர். இவங்க அந்த காலத்துல பெரியோர் கவிஞர் மட்டும் இல்ல, பெரியோர் பாவி, பெரிய பெரிய பாவத்தோட தொடர்பு வச்ச ஒரு ஆள். இவரு மௌத்தா போகக்கூடிய நேரத்துல பெரியோர் பாவி. இந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு ஒதுங்குறாங்க. மௌத்தா போற கட்டத்துல இவரோட நெருங்கின ஒரு நண்பர் தான் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர், நெருங்கின நண்பர். இவர் ஒரு நாள் மௌத்தாகிட்டார். யார்? நண்பர் அல்ல, இந்த அபு அலி என்று சொல்லக்கூடிய அந்த ஷாயிர் கவிஞர் மௌத்தாகிட்டார். இந்த நேரத்துல இந்த அபு அலிய, இந்த அபு நவாஸ இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய நண்பன் கனவுல காண்றான். இந்த நேரத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ் உன்னையோட எப்படி நடந்து கொண்டான்? நீ உலகத்துல பெரியோர் பாவியா வாழ்ந்தவனே, பெரியோர் பாவம் செஞ்ச நிலைமையில வாழ்ந்தாய், அல்லாஹ் உன்னையோட எப்படி நடந்து கொண்டான்? சொன்னாங்க, அல்லாஹ் என்னையோட ரொம்ப கண்ணியமா நடந்தான், இந்த எல்லா பாவத்தையும் அல்லாம மன்னிச்சு. பெரிய ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. பெரியோரு பாவி உலகத்துல எல்லா பாவத்தோடையும் தொடர்பு வச்சவர். அதுக்கு பின்னால கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ் எப்படி உன்ன பாவத்தை மன்னிச்சான்? சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட தௌபா ஒன்று செஞ்சேன். எத்தனை வரியில தௌபா தெரியுமா? கிட்டத்தட்ட 6 வரிக்குரிய ஒரு இஸ்திக்ஃபார். அதை யாரும் மோதுறல்ல. அப்படி நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன், அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சுட்டான். கேட்டா என்ன நீ ஓதினாய்? சொன்னாங்க, யா ரப் இன் அதுமத் துனூபி கஸ்ரதன், யா ரப் என்னுடைய ரப்பே எனக்கு உறுதியாக தெரியும் ஏன பாவம் எவ்வளவு அதிகமா ஆகிக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியும். வலக்கது அலிம்து பி அன்ன அஃவக அஅலம், ஆனா அதை விட உறுதியாக எனக்கு தெரியும் பி அன்ன அஃவக அஅலம், ஏன பாவத்தை விட ஓட மன்னிப்பு பெருசுன்னு எனக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ், நான் பெரிய பாவி, ஆனா என் பாவத்தை விட உன மன்னிப்பு பெருசுன்னு எனக்கு தெரியும். தொடர்ச்சியாக சொன்னாங்க, உதுஊக ரப்பி கமா அமர்த ததர்ருஆ, என்னுடைய ரப்பே யா அல்லாஹ் உன்னை எப்படி கூப்பிடணும் என்று சொல்லிக்கிறியோ கெஞ்சி, அதை போல உனக்கிட்ட கேட்கிறேன். ஃபஇதா ரதத்த யதைய ஃபமன் ذا يرحم, நான் உனக்கிட்ட கையேந்தி துஆ செய்யக்கூடிய நேரம், கூப்பிடக்கூடிய நேரம், ஏண்ட கையை நீ உதறிட்டாயண்டா நான் யாருக்கிட்ட போயிட்டு கையேந்தோனும், யார் எனக்கு இரக்கம் காட்டுவாண்டும் கொஞ்சம் எனக்கு காட்டி தந்தது. நீ எனக்கு இரக்கம் காட்டல, ஏண்ட கைய உதறினாயண்டா எனக்கு இரக்கம் காட்டுறவன் யாரென்றும் கொஞ்சம் காட்டி தந்தறியால, நான் அவன்கிட்ட கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எப்படியான வார்த்தை. அதுக்கு பின்னால சொன்னாங்க, இன்கான லா யர்ஜூக இல்லா முஹ்சினன் ஃபமன் யலூது வயஸ்தஜீருல் முஜி ஃபபிமன் யலூது வயஸ்தஜீருல் முஜ்ரிம், என்னைய போல உனக்கிட்ட நல்லடியார்கள் மட்டும்தான் கையேந்தி துஆ கேட்கணும் என்றா, என்னைய போல பாவியெல்லாம் யாருக்கிட்ட கையேந்தணும் கொஞ்சம் சொல்லியாள். சுப்ஹானல்லாஹ். அப்புறம் சொல்றாங்க, மாலி இலைக்க வசீலத்துன் இல்லா ரஜா, அல்லாஹ் செஞ்சு கேட்கறதுக்கு உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை, அல்லாஹ் ரப்பே ஃபிர்லி, என்னை மன்னிச்சு போயார். இந்த வார்த்தை அல்லாஹ் கபூல் செஞ்சார். அதுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்லயும் பாருங்க, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய உலகத்துல வாழ்ந்தாங்க. எப்படி சஹாபாக்கள் உலகத்துல நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க சொர்க்கவாதிகள். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரம் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்க. ஏன்
உலமாக்கள் எழுதுறாங்க, இவங்க செஞ்ச பாவத்துக்கு மட்டும் இஸ்திக்பார் செய்யறல்ல, செஞ்ச தௌபாவுக்கும் செஞ்ச நன்மைக்கும் இஸ்திக்பார் செஞ்சாங்க. அவங்க செய்யற நன்மைக்கும் இஸ்திக்பார் செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு தேடினாங்க. அதுதான் பாருங்க, முழு உலகத்திலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால எந்த ஒரு இமாமே மக்மூமே நீங்க பாக்கலாம், தொழுவிச்ச உடனே முதலாவது எங்க சரி ஒரு ஆலிம் ஒரு இமாமோ மக்மூமோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க பாருங்க, தொழுது உடனே முதலாவது வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவோம்? ஏன் ஒரு தொழுகைக்கு பின்னால் இஸ்திக்ஃபார்? நாங்க பாவம் செய்யல, நன்மைதான் செஞ்சோம். ஏன் இஸ்திக்ஃபார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிகலா படிச்சு தாராங்க. நாங்க பாவம் செஞ்சா மட்டுமல்ல, நாங்க செய்யற இபாதத்தும் அல்லாஹ் கிட்ட கபூல் செய்யற அளவுக்கு தகுதியா இல்லையான்ற ஒரு குற்ற உணர்வு எங்களுக்கு வரணும். நாங்க எங்கட இபாதத்தை வச்சு நாங்க பொலிருக்காயிரல்ல, சொர்க்கவாதி என்ற நினைவுல வாழ்றல்ல. இதுக்குதான் சஹாபாக்கள் இதையும் செஞ்சுட்டு வந்தாங்க வாழ்க்கையில். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எங்களுக்கு தெரியும் ஒரு சோதனையான ஒரு காலம், பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதனைக்கு மேல சோதனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், இன்னும் பல சோதனைகள் வந்து கொண்டிருக்குது. இதுக்கு முதலாவது தீர்வாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்க, பாவ மன்னிப்போட நெருங்குங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சிரமத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.